கனடாவின் புதிய குடியேற்ற விதிகளின் கீழ் நாட்டிற்கு வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவடைவதால் உணவகங்கள் மிகவும் சிரமப்படுகின்றன. கனடாவில் சமையலறைகள் மற்றும் சேவை பணிகளில் பணியாளர் பற்றாக்குறைகளை நிரப்ப பல உணவகங்கள் புலம்பெயர்ந்தோர் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களையே சார்ந்துள்ளன. இந்த நிலையில் புதிய குடியேற்ற விதிகள் நம்பகமான மற்றும் நீண்டகால ஊழியர்களை பணியமர்த்துவதை கடினமாக்கும் என கஃபோப் உணவக சங்கிலியின் இணை நிறுவனர் பஹீம் அஹ்மதி தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்காலிக தொழிலாளர்கள் இப்போது உணவக வேலைகள் மூலம் நிரந்தர வதிவிடத்தை பெறுவது மிகவும் கடினமாக மாறும் எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். நாட்டிற்குள் புதிதாக வருபவர்களுக்கு உணவக வேலைகள் வருமானத்தை விட அதிக அனுபவத்தை தருகிறது என அவர் கூறுகிறார். இதனால் தொழிலாளர்கள் பெரும்பாலும் முக்கியமான வாழ்க்கை திறன்களை கற்றுக்கொள்வதோடு சமூக அனுபவத்தையும் பெறுகின்றனர். மேலும் அவர்கள் கனடாவில் வீடு, சுகாதாரம் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் தேவைகளுக்கு சமூக ஊழியர்களை மேலும் அவர்கள் கனடாவில் வீடு, சுகாதாரம் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் தேவைகளுக்கு சக ஊழியர்களிடமிருந்து உதவி பெறுகிறார்கள். இந்த நிலையில் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் உணவக உரிமையாளர்கள் அதிக பணியாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றனர். அத்துடன் ஏற்கனவே வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு இதனால் அதிக பணி அழுத்தம் ஏற்படுகிறது. இவ்வாறான நிலை தொடர்ந்தால் போதுமான தொழிலாளர்கள் இல்லாமல் உணவகங்கள் வேலை நேரத்தை குறைக்கலாம். மேலும் உணவு விலைகள் அதிகரிப்பதோடு உணவகங்களின் சில கிளைகளும் மூடப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.